ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லைம் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அந்த ஸ்லைம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ஸ்லைம் செய்யலாம். இந்த ஸ்லைம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஞ்சோண்டு ஃபெவிகால் க்ளூ தேவைப்படும். இந்த ஸ்லைம் யார் மேக் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என் பிரதர் தான் மேக் பண்ணிகிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடே, இதை மிக்ஸ் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணலனாலும் ஒன்று தான்டா. அடே, இது எனக்கு தெரியும்ப்பா, நீ கொஞ்சம் கம்மெண்ட்ரு வா, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒன்று தேவை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் ஆக்டிவேட்டர் தான். நிறைய பேர் போராக்ஸ் பவுடர் தான் ஸ்லைம் ஆக்டிவேட்டராக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி ஏரியல் வாஷிங் பவுடர் தான் ஸ்லைம் ஆக்டிவேட்டராக யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா அதை வந்து கரைகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 5 to 6 ஸ்பூன் மட்டும் வாட்டர் எடுத்து அது கூட வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனாக எடுத்து நம்மளோட ஃபெவிகால் க்ளூ கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் ரெடி ஆயிரும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவன் சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைம் சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 5 நிமிஷமே ஆயிடுச்சு. 5 நிமிஷம் அதை தாண்டியே பையன் மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கான் இன்னமும். ஆனால் எந்த சேஞ்சஸுமே எங்களுக்கு தெரியல. ஏன்னா உனக்கு எப்படா தெரியுது? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இருக்க மாதிரியே தெரியல. அப்படியே தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இதில் அந்த ஐடியாவை செயல்படுத்தி பார்ப்போம். ஏதோ பெரிய ஐடியா வச்சுருக்கான் போல இருக்கு. என்னடா பண்ணிகிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்னொரு ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிகிட்டு இருக்கான். அடே, நீ முதல்ல வெயிட் பண்ணுறா. வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைம் எப்படி ரெடி ஆகுதுன்னு மட்டும் பாரு. ஐயோ, என்னடா இது, முன்னேட ரொம்ப தண்ணியான மாதிரி இருக்கு. ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ஸ்லைம் எப்படி பச்சை தண்ணி மாதிரி அப்படியே ஓடிட்டு இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. டே, அவ்வளோதானே, இந்த கண்டென்ட்டை நம்ம கேன்சல் பண்ணிடுவோமா? ஸ்லைம் ரெடி ஆகல. டே, அது மட்டும் சொல்லாதடா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ஸ்பூன் தான் மிக்ஸ் பண்ணாலும் ஆகாதுடா. நம்ம இப்படி கையில் எடுத்து மிக்ஸ் பண்ணாதான் அது ரெடி ஆகும். பாடுறா ஐயாவோட கைவண்ணத்தை. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரொம்ப நேரமாக மிக்ஸ் பண்ணி பார்த்தோம். ஆனால் இந்த இது ஒர்க்கே ஆகலை. இப்போ கடைசியாக எங்களுக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும் கிடச்சிது. என்னென்னா இந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டர் கூட கொஞ்சம் சால்ட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு தான். அண்ட் இந்த ஸ்டெப் மட்டும் கண்டிப்பாக ஒர்க் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது ஒர்க் ஆகலைன்னா இந்த கண்டென்ட்டை கேன்சல் பண்ணி விட்டுடலாம். பையனை பாருங்கள், இன்னமும் கையால் இன்னும் சின்சியராக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ சரி, அதை கொடுறா, அதே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் ரெடி ஆகுதா இல்லையான்ட்டு. டே, இங்கே பாடுறா. டே, ரெடி ஆகிற மாதிரி இருக்குடா. இங்கே பாடுறா, இப்போ ரெடி ஆகுதுடா. ஏ ஆமாண்டா, டே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிற மாதிரி இருக்குடா. ஆமாம், நீங்கள் பாடுறா, கேமரா க்ளோஸ்அப்பில் காட்டு. ஏ பாடுறா, ரெடி ஆகுதுடா. வேற லெவல்டா. டே, ஒர்க் ஆயிருச்சுடா இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்மளோட ஸ்லைம் கொஞ்சம் சூப்பராகவே ரெடி ஆயிருச்சுன்னு சொல்லலாம். பாருங்கள். சரிடா, இந்த ஸ்லைம் ரெடி ஆகிறதுக்கு யார் காரணம்? என்னோட ஐடியாவா உன்னோட ஐடியாவா? ஓய், அப்படியே கொஞ்சம் விட்டா உன் ஐடியான்றிவிய. என்னோட ஐடியா தான்டா காரணம். இல்லடா, என் ஐடியா தானே காரணம். என் ஐடியாடா. இல்லை, என் ஐடியா. சரிடா, பரவாயில்ல விடு, நம்ம 2 பேர் ஐடியாவும் சரியா? சரி விடு, அப்படியே வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம ஸ்லைம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த ஸ்லைமை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிட்டோம். சரி, பை பை.